ஆக்ஸ்போர்டுக்கு தமிழ்நாட்டில் அதிக படங்களை அனுப்பியவர், பிறவி கலைஞர் அப்படின்ட்டுலாம் கமலஹாசனை பற்றி பேசுவார்கள். நல்ல திறமையானவர், மிகச்சிறந்த நடிகர், நல்ல பாடகர், இயக்குனர் என்றெல்லாம் பல்வேறு வடிவங்கள் அவருக்கு உண்டு. ஆனால் அவருடைய வாழ்க்கை குறித்து நேற்று வெளியாகக்கூடிய ஒரு தகவல்கள் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. ஏன்னா ஒரு கலைஞன் மட்டுமல்ல அவர், இப்பொழுது மக்கள் நீதி மையம் என்கின்ற புதுசார் ஊடகத்தில், அதாவது மக்களுக்காக சேவை செய்யும் ஒரு அரசியல் அமைப்பை ஆரம்பித்திருக்கிறார். எந்த ஒரு மனிதனுடைய தனி வாழ்க்கை பற்றி நாம் பேச வேண்டிய தேவை இல்லை. ஆனால் திரு கமலஹாசன் தனது தனி வாழ்க்கை குறித்து 28 ஆண்டுகள் 30 ஆண்டுகளுக்கு பின்பு அவர் பேசியது தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கமலஹாசன் ஒரு முற்போக்கு சிந்தனைவாதி என்று தன்னை அடையாளப்படுத்துகிறார். தந்தை பெரியார் அவர்களை அவர் நேசிப்பவராக சொல்கிறார். ஆனாலும் திரு கமலஹாசனின் மீது பிராமணிய சாயல் வைக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. பெரியாரிய சிந்தனைவாதிகளாக பலர் பேசப்பட்டாலும் சாதியவாதிகளாகவும் பலவேறு மத கருப்பொருளை தன் உள்ளத்தில் கொண்டதாகவும் பலர் மீது குற்றச்சாட்டு இருக்கு. அதில் கமலஹாசனும் தப்பவில்லை, அதை நாம் பேசவில்லை. திரு கமலஹாசனுக்கு அவருடைய குடும்ப வாழ்க்கை குறித்து கமலஹாசன் சொன்னதுதான் இப்போ பெரும் பிரச்சனை. 1978 மிகச்சிறந்த ஒரு காஸ்டியூம் டிசைனர் பிளஸ் நல்ல டான்சராக இருக்கக்கூடிய வாணி கமல், அவரை இவர் திருமணம் செய்தார் பெங்களூர்ல. அப்போ வந்த தகவல் என்னன்னா, கமலஹாசன் அன்று இரவு வாணியை திருமணம் செய்வதற்கு காலையில் இருக்கின்ற போது திருமணத்திற்கு மறுத்ததாகவும், அவருடைய குருவாகிய திரு கே பாலச்சந்தர் திருமணம் செய்தே ஆக வேண்டும் என்று கண்டிப்பு கொடுத்திருக்கிறார். அதற்கு முன்பு அவர் மீது பெண்களின் விவகாரத்தில் பெரும் ஓட்டைகள் உண்டு. திரைத்துறையிலே பல பேர் உண்டாக, சிவகுமார் இருக்கிறார், டி ராஜேந்தர் போன்றவர்கள் மீதெல்லாம் இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள் அல்ல. திரு கமலஹாசன் மீது இந்த பிரச்சனைகள் உண்டு. அது அவருடைய தனிப்பட்ட விருப்பம். 1978 வாணி கமலை அவர் திருமணம் செய்து 10 ஆண்டுகளுக்கு பின்பு திருமதி வாணி கமலஹாசன் பிரிந்து அவர் வாணியாக சென்று விட்டார். சட்டப்படியாக அவர்களுக்கு லீகல் லெஜிட்டிமேட் ரெகக்னைஸ்டு நடந்தது. அந்த அம்மா வெளியே போயிட்டாங்க. இப்பொழுது வாணி கமல் சொல்கிறார், எங்களை என்ன பற்றி ஏன் பேசுறீங்க அப்படின்னு கேட்குறார். அதற்கு பிறகு சாட்டிங்கில் சரிகா கமல், அந்த அம்மா பஞ்சாபி இருந்து சரிகாவை திருமணம் செய்து சரிகாவிற்கு 2 குழந்தைகள், அதாவது இப்பொழுது சினிமா நடிகையாக இருக்கிறார்கள் அக்ஷரா என்கின்ற ஒரு பெண், இன்னொரு பெண், ரெண்டுமே பிரபலமான நடிகைகள் தான். 2004 அந்த அம்மையார் சரிகாவோடு இவர் பிரிந்து சென்று விட்டார். 3ஆவதாக திருமணத்திலே எனக்கு நம்பிக்கை இல்லை என்று சொல்கிற கமலஹாசன் கௌதமியோடு திருமணம் செய்யாமல் வாழ்ந்தார். இடையில் பல பெண்களோடு அவர் கிசுகிசுக்கப்பட்டார். அது திரைப்படத்தை பொறுத்தவரை பல ரீதியாக இருக்கும், அதையெல்லாம் நாம் சொல்லவில்லை. இது ஒரு அரசியல் பிரச்சனையாகத்தான் நாம் பேசுகிறோம். திரைப்பட பிரச்சனை பற்றி நமக்கு பெரிய ஞானம் ஒன்றும் இல்லை. ஆகவே மக்கள் நீதி மையத்தில் மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய நீங்கள் 20-30 ஆண்டுகளுக்கு பின்பு வாணி கமல் சொல்கிறார், என்னோடு அவர் கொடூரமாக நடந்து கொண்டார், எனக்காக ஜீவனாம்சம் கொடுத்து அந்த ஜீவனாம்சத்தில் வாழ்க்கை அழிந்து போகக்கூடிய ஒன்றை நீங்கள் காட்ட முடியுமா, எனக்கான பொருளை கூட அவர் விட்டுத்தரவில்லை என்று அந்த அம்மா குற்றம் சாட்டுவது என்னவென்றால், இத்தனை காலத்திற்கு பின்பு என்னோடு வாழ்ந்ததை அது நினைத்து பார்க்க முடியாத ஒரு வாழ்க்கை, மோசமான வாழ்க்கை என்று அவர் வெளிப்புறமாக பேசுவதுதான் வாணியை உசுப்பேத்திருக்கிறது, அவர் மனசை காயப்படுத்தியிருக்கிறது என்று சொல்லலாம். கமலஹாசன் ஏன் வாணியை பற்றி இப்பொழுது பேசுகிறார் என்று யாருக்கும் புரியவில்லை. ஆகவே ஏதாவது பேசி பரபரப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று எண்ணுவோராக அவர் தெரியவில்லை. ஒரு இன்டலெக்சுவல் ஹப்பில் இருந்தக்கூடியவர் தான். தற்போது அவருடைய படங்கள் எல்லாம் மிகச் சிறப்பாக ஓடிக்கொண்டிருப்பதாகத்தான் சொல்கிறார்கள். அண்மையில் கூட சிவகார்த்திகேயனுடைய அந்த படம் ரொம்ப பிரபலமான வெற்றி பெற்றது. அது கமலஹாசனுடைய நிறுவனம் தான் செய்ததாகவும் ப்ரொடக்ஷன்லாம் நடந்ததாகவும் சொல்லப்பட்டது. அந்த விவகாரத்தை நான் போகவில்லை. கமலஹாசன் இப்பொழுது வாணியை பற்றி பேசுவது அது மோசமான விஷயம், நான் திருமணம் என்ற பந்தத்திலே சிக்கிக்கொண்டது மட்டுமல்லாமல் இவ்வளவு காலம் சித்திரவதை அனுபவித்ததை போன்றும் ஒரு எக்ஸாஜரேட் பண்ணக்கூடிய ஒரு பெரும் குற்றச்சாட்டை அவர் வைத்திருக்கிறார். இதனால உங்களுக்கு என்ன நன்மை நடக்குது, இந்த செய்தியா நீங்க பேசுறீங்கன்னு கேட்கக்கூடாது. பொது வாழ்க்கையில் வந்தால் விமர்சனம் என்று ஒன்று உண்டு. அமெரிக்காவில் உள்ள பில் கிளின்டனுடைய வாழ்க்கை விமர்சனத்திற்கு உள்ளப்பட்டது. டொனால்ட் ட்ரம்புடைய வாழ்க்கை தற்போது விமர்சனத்திற்கு உள்ளாகி கொண்டிருக்கிறது. பெஞ்சமின் நித்தானியாவுடைய வாழ்க்கை விமர்சனத்திற்கு உள்ளாகி கொண்டிருக்கிறது. ஆக விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்ட கமலஹாசன் பொது வாழ்க்கையில் சேவை செய்கின்ற போது தனி வாழ்க்கையில் சிறப்பாக இருக்க வேண்டும். கௌதமி அவர்களும்
அந்த அம்மாவும் திருமணம் செய்து கொண்டு திடீரென காரணங்களை சொல்லாமல் வி கெட் சம் பிட்டர்னஸ் எக்ஸ்பீரியன்ஸ், நான் ஒரு மன சங்கடத்தோடு பிரிகிறேன் என்று சொல்லிவிட்டு அவர் பிரிந்து விட்டார். ஆகவே முதலில் பொது வாழ்க்கைக்கு வருவதற்கு முன்பு திரு கமலஹாசன் தன்னை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆனாலும் அந்த கட்டுரையில் எழுதியிருக்கிறார்கள், பொது வாழ்க்கைக்கு வந்தாலும் சினிமா துறையில் வெற்றி பெற்ற கமலஹாசன் சொந்த வாழ்க்கையில் தோல்வி அடைந்திருக்கிறார் என்ற வசனம் அதில் வருகிறது. நான் படித்தேன் அதை. சொந்த வாழ்க்கையில் தோல்வி அடைந்திருப்பதற்கு யார் காரணம்? அது நம்முடைய மனசு தான். சொந்தமாக சிறந்த பெண்களை திருமணம் செய்து கொண்டு பலர் வாழ்கிறார்கள். உதாரணத்திற்கு சினிமா துறையில் இருக்கக்கூடிய திரு சிவகுமார் திருமணம் செய்து கொண்டு வாழ்கிறார். சினிமா துறையில் உயிருள்ளவரை உஷாவாக இருந்த டி ராஜேந்தர் அந்த அம்மாவை திருமணம் செய்து கொண்டு இன்றைக்கு வரைக்கும் ஒரு பாசமாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நிறைய பேர் இருக்கிறாங்க, அப்படிலாம் சொல்ல முடியாது. சினிமா துறையில் இருப்பவர்கள் எல்லாம் மோசமானவர்கள். திரு சிவாஜி கணேசன் அவர்கள் அழகாக சிறப்பாக வாழ்ந்தார், அவருடைய வாழ்க்கையும் சிறப்பாகத்தான் இருக்கிறார். இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆக திரு கமலஹாசன் கண்டதே காட்சி கொண்டதே கோலம், வெந்ததை திண்டால் விதி வந்தே சாதலை மேல் என்பதை போன்று வாழ்ந்துவிடக்கூடாது. இந்த உலகம் ஒரு அடையாளப்படுத்தப்பட்ட உலகம். இந்தியா என்கின்ற இந்த கலாச்சார பின்னணியில் யாரோடும் வாழலாம், எனக்கு திருமணத்தில் நம்பிக்கை இல்லை, ஆடு மாடு கோழிகளை போல் நாங்கள் வாழ்வோம் அப்படி என்றெல்லாம் சமூகம் ஏற்றுக்கொள்ளாது. அது அவருடைய நடைமுறை. பல பெண்களோடு இவர் இப்படித்தான் ஜல்சாவில் ஈடுபட்டார் என்றெல்லாம் பலர் வைக்கக்கூடிய மோசமான குற்றச்சாட்டுகளை நாம் வைக்காவிட்டாலும், மக்கள் நீதி மையம் என்ற ஒரு சிறந்த ஒரு நீதிமன்ற மையத்தை அவர் சொல்லி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தினார் கடந்த தேர்தலில். தற்போது சற்று மௌனியாகி இருக்கிறார், திமுகவோடு இணங்கி போகிறார். அதல்ல, ஆனால் நீங்கள் உங்களை திருத்திக் கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால், நீங்கள் பொது வாழ்க்கையில் வந்த பின்பு தேவையற்ற பிரச்சனைகளை உங்கள் மீது இழுத்து போட்டால், வாணி கமல் மட்டுமல்ல, இன்றைக்கு திரைப்பட துறையில் விமர்சிக்கக்கூட பல பயல்வான்கள் உங்களை மோசமாக விமர்சிப்பதற்கு நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது. 68 வயதாகிவிட்டது, 2 குழந்தைகளுக்கு தந்தையாகிவிட்டீர்கள். அதில் ஒரு மூத்த குழந்தை 35 வயசாயிற்று. ஆகவே பேச்சை நீங்கள் கவனமாக பேசியிருக்க வேண்டும். அதில் வாணி கமலுடைய பதப்பதைப்பையும் நாம் உங்களோடு சேர்த்துக்கொள்கிறோம். இப்படி இது ஒரு அரசியல் செய்தி தான், இது சினிமா செய்தி அல்ல, மறுபடியும் சொல்கின்றேன். இது போன்ற ஆதரமான பல செய்திகளை உங்களோடு நான் அடுத்த ஒரு காணொலியில் தருகிறேன். நன்றி.